இல்ல காரணம் ஒன்றும் இல்லைங்க. நான் முதல் தடவை ஃபீமேல் டைரக்டர் கூட ஒர்க் பண்றேன். ஸோ அது ஹீரோயின் பேர் முதல்ல வரட்டும்னு ஏதோ தோணுச்சு எனக்கு, அவ்வளவுதான். அந்த ஒரு ரெஸ்பெக்ட், நத்திங் எல்ஸ். தேங்க்யூ. ஐ திங்க் அது ஒரு ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட் தான். அது ஒரு பியூட்டிஃபுல் திங். அதுக்கு வந்து கிரு லைக் நம்ம ஆஸ் அ உமன் நம்மளுக்கு எப்பவுமே அது அப்படி இருக்கும். ஈவன் ஒரு படத்துல நம்ம கேரக்டர் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டரா இருந்தாலும் எப்பவுமே ஒரு ஒரு பேட்ரியார்கி எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான், ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு இல்லை. பட் அந்த பேட்ரியார்கி இருக்கும், எப்பவுமே நம்ம செகண்ட் தான். ஸோ ஆஸ் அ உமன் கிருத்திகா வந்து ஆஸ் அ உமன் ஐம் ஷுர் அது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி பண்றது. ஸோ it is a statement from her and it is definitely a big thing from Jain Movie. ஏன்னா அவங்க வந்து அதை வந்து ஓகேன்னு சொல்றது கூட அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். he is been very magnanimous, I think. எல்லாருக்கும் வணக்கம். காதலிக்க நேரமில்லை ஆடியோ லான்ச் இன்னைக்கு. எல்லாருக்கும் வணக்கம். காதலிக்க நேரமில்லை ஆடியோ லான்ச் இன்னைக்கு. நாங்க எல்லாரும் டீமா வந்திருக்கோம். தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃபீமேல் டைரக்டர் கூட ஒர்க் பண்றேன். அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு அழகான ஒரு சேஞ்சா இருந்தது எனக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல. நான் வந்து இத்தனை நாள் ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு பண்ணும்போது அவங்க அந்த பார்வை வந்து வேற மாதிரி இருந்தது. ஸோ என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்லயும் ஒரு நல்ல சேஞ்ச் தெரிஞ்சது எனக்கு, அவங்க சொன்னது கேட்டு பண்ணும்போது. ஐ திங்க் இன்னும் நிறைய இந்த மாதிரி ஃபீமேல் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நான். அண்ட் கண்டிப்பா கிருத்திகா உதயநிதி அவங்க வந்து ஒரு மிக சிறந்த ஒரு டைரக்டரா ஃபியூச்சர்ல வருவாங்கன்றது எங்க டீமுக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் உங்க எல்லாருக்கும் தெரிய போகுது. ஏன்னா அவங்களுடைய ரைட்டிங் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாகவும் வித்தியாசமாகவும் டு த பாயிண்டாகவும் இருக்கும். அவங்கள வந்து எழுத விட்டு அப்படியே எழுதிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் உள்ளவங்க. ஸோ அவங்க கூட இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ்ல நானும் நித்யா மேனனும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் நித்யா அவங்க எல்லாருக்குமே தெரியும், அவங்க வந்து ஒரு பயங்கர ஒரு அசுர நடிப்பு தான். அவங்க ரொம்ப நேச்சுரலா பண்ணுவாங்க. அது எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ கூட நடிக்கும் போதும் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ரொம்ப ஈஸோட அழகா பண்றாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணது ஒரு ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் கேம் வீக் எங்களுடைய சினிமாட்டோகிராஃபர், எக்ஸ்ட்ராடினரி சினிமாட்டோகிராஃபர், அழகா இன்னும் அழகா காட்டக்கூடிய ஒரு திறமைசாலி அவரு. அந்த மாதிரி வந்து நிறைய ஃப்ரேம்ஸ் சொல்லிட்டே போகலாம். ஈவன் நீங்க சாங் பார்த்துருப்பீங்க. அந்த சாங் வந்து ஒரு 1 or 2 days தான் ஷூட் பண்ணோம். அதுலயும் அந்த குவாலிட்டி கொடுத்துருக்காரு. அண்ட் அவருடைய ப்ரீவியஸ் ஃபிலிமும் நான் பெரிய ஃபேன். ரொம்ப அழகா வந்து பண்ணியிருப்பாரு ஒவ்வொரு படமும். ஸோ இந்த படம் ரெட் ஜெயின் மூவிஸ், அவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், பல தடவை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நல்ல படங்கள் கொடுத்து நமக்கு. இதுவும் ஒரு சிறந்த படமா வரும்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் ஹாப்பி பர்த்டே டு ரஹ்மான் சார். அவருடைய டே இன்னைக்கு. அதுல நாங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றோம்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரஹ்மான் சார் வந்து நான் ஆசைப்பட்டது ஒண்ணுதான், அவரோட ஒரு படம் பண்ணணும்னு. 20-22 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அந்த ஆசைப்பட்டதை வந்துட்டு அவரு கடவுள் வந்துட்டு 4 படமா வச்சுக்கணும். PS1, PS2, ஜீனி அண்ட் எங்கேயும் காதல் 4 படம் அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இஸ் அ மெஜிஷியன். கூட இருந்து பார்க்கும்போது தெரியும், இல்லாட்டியுமே தெரியும். ஏன்னா அவருடைய ஒர்க் தான் பேசும் அதிகமா, அவர் கம்மியா தான் பேசுவாரு. இந்த படத்துலயும் அவருடைய ஒர்க் பேசி இருக்கு. அண்ட் இந்த ஹோல் டீம் வெரி ப்ரௌட் டு பிரசன்ட் காதலிக்க நேரமில்லை டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. இந்த காரணம் ஒன்றும் இல்லைங்க. நான் முதல் தடவை ஃபீமேல் டைரக்டர் கூட ஒர்க் பண்றேன். ஸோ அது ஹீரோயின் பேர் முதல்ல வரட்டும்னு ஏதோ தோணுச்சு எனக்கு, அவ்வளவுதான். அந்த ஒரு ரெஸ்பெக்ட், நத்திங் எல்ஸ். தேங்க்யூ. Okay. Okay. Okay.
இல்லை. என்ன நீங்கள் டச் பண்ணி உங்களுக்கு கோவிட் ஏதாவது வந்துடும். ஆமாம். ஓ, that's a lot. Thank you, man. Thank you so much. Thank you. Questions கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் இல்லை. சும்மா பேசுகிறேன். Hi, good. How are you? Good to see you. Happy New Year. வரீங்களா? ஒன்னா பேசலாமா? Right. Welcome everyone. வணக்கம். காதலிக்க நேரமில்லை ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் இது. ரஹ்மான் சார் வந்து என்னோட படம் ஆஃப்டர் ஓகே கண்மணி, இது லைக் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஃபில்ம்ஸ் வேர் நான் வந்து அந்த ஆடியோவுக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சேம் ஜானரில் இருக்கிற மியூசிக் எனக்கு ரொம்ப என்னோட ஃபேவரட் மியூசிக் ரஹ்மான் சாரோடது. ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் அபவுட் திஸ். ஜெயம் ரவியோட என்னோட ஃபர்ஸ்ட் படம். நிறைய பேர் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, என்கிட்ட எப்பவுமே கேட்டுட்டு இருந்தாங்க ஜெயம் ரவியோட எப்போ நெக்ஸ்ட் படம் பண்ண போறீங்கன்னு. ஸோ தட் ஹஸ் ஹேப்பன்ட் அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா அந்த ஒரு ரொமான்ஸ் அண்ட் லவ் ஜானர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானர். ஸோ அதில் வந்து ஐ ஃபெல்ட் ரவி அண்ட் மீ ஒர்க் ரியலி வெல். எனக்கு ரொம்ப பிடிச்ச நிஜமாக ஃப்ரம் மை ஹார்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டீம் இது. கிரு, நான், ரவி, மூணு பேரும் ஒரு ரொம்ப சிமிலரான ஒரு டெம்பர்மெண்ட் இருக்கிறவங்க, ரொம்ப பீஸ் வேணும்னு இருக்கிறவங்க, ரொம்ப காமாக இருக்கிறவங்க. ஸோ எனக்கு இந்த ஷூட்டிங் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப பிடிச்ச ஒரு ஷூட்டிங் இது. நான் வந்தால் எனக்கு வெக்கேஷன் மாதிரி எனக்கு இருந்தது. Vinay was there, Yogi Babu was there. நம்ம எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ எனக்கு மோர் தேன் எனிதிங் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என் ஹார்ட்டில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு படம். ஸோ ஹோப் எவ்ரி ஒன் லைக்ஸ் இட் அஸ் வெல் அண்ட் யா. இந்த படத்துக்காக பண்ணலாமா? இந்த அளவுக்கு சோபனா கட்சி இந்த அளவுக்குமே கொண்டாடுறாங்க. இந்த படத்துல திரும்ப இந்த மாதிரி கொண்டாடுறாங்க. டெஃபினட்டா இருக்கும். ஒரு ஜானர் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆர் தேர். ஸோ யூஸ்வலாக ஒரு லவ் ஜானர்னா எல்லாரும் நினைக்கிறது அது வந்து யூனோ அதுக்கு இட்ஸ் ஈஸின்னு நினைக்கிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி வாட் பீப்புள் திங்க் இஸ் அவார்ட் ஆர் சம்திங் லைக் தட். பட் டெஃபினட்டாக ஓகே கண்மணி எல்லாம் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஐ திங்க் அது ஒரு ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட் தான். அது ஒரு பியூட்டிஃபுல் திங். அதுக்கு வந்து கிரு லைக் நம்ம ஆஸ் அ உமன் நம்மளுக்கு எப்பவுமே அது அப்படி இருக்கும். ஈவன் ஒரு படத்தில் நம்ம கேரக்டர் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டராக இருந்தாலும் எப்பவுமே ஒரு ஒரு பேட்ரியார்கி எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான், ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு இல்லை. பட் அந்த பேட்ரியார்கி இருக்கும், எப்பவுமே நம்ம செகண்ட் தான். ஸோ ஆஸ் அ உமன் கிருத்திகா வந்து ஆஸ் அ உமன் ஐம் ஷுர் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி பண்ணுறது. ஸோ it is a statement from her and it is definitely a big thing from Jayam Ravi. ஏன்னா அவங்க வந்து அதை வந்து ஓகேன்னு சொல்றது கூட அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். he is been very magnanimous I think. நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் லேடி டைரக்டருக்கு. ஒர்க் வாங்கலடா ஏன் அவங்க பயங்கர பவர்ஃபுல்லா அவங்க அப்படி இல்லவே. அவங்க வந்து ஷீ இஸ் த மோஸ்ட் என்ன சொல்றது என்ன ஹவு டு யூ டெல் அபவுட் கிரு. ஷீ இஸ் லைக் அவங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ரொம்ப காம், ரொம்ப ஈஸி கோயிங். ஸோ அந்த மாதிரி. ஸோ நான் சொன்ன மாதிரி அது
ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து ஜஸ்ட் காமாக ஒர்க் பண்ண மாதிரி தான், ஜாலியாக தான் பண்ணோம். தேங்க்யூ.